ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாரும் கவனிங்க. நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அபி, இந்த கல்யாணம் நம்ம வீட்டுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்ததோ அதே போல அவங்க குடும்பத்துக்கும் பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். தேவி, அத்தை. ஏய், அத்தெல்லாம் சொல்லாத. எல்லாம் செட் ஆகுற வரைக்கும் ஆன்டின்னு கூப்பிடு. நீ அத்தன்னு கூப்பிட்டா அன்னைக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. புரிஞ்சுச்சா? நீ உன் அப்பா அம்மா கிட்ட உடனடியா இந்த கல்யாண விஷயத்தை பத்தி பேசு. ஏன் அப்பா அம்மா கிட்டயா? பின்ன வேற யார் அப்பா அம்மா கிட்ட உன் கல்யாணத்தை பத்தி பேசணும்? ஏய், நாம் பேசும்போது என்ன கவனி. சொல்லுங்க. வீட்ல உடனடியா பேசிடு, புரியுதா? அது என்ன வந்து போயின்னு ஏன் முன்னாடி இவ்ளோ தைரியமா தாலி கட்டிக்கிட்டு வர முடியுதுல்ல? அப்போ உன் வீட்லயும் இந்த விஷயத்த சொல்றதுக்கு தைரியம் இருக்கணும், புரியுதா? உங்க வீட்ல வந்து என்கிட்ட உங்க அப்பா அம்மா பேசின கையோட உங்க கல்யாணத்தை ஊரறிய தெரியப்படுத்தி ஒரு ரிசப்ஷன் வச்சிடலாம். அது ஓ, அப்படியா? நீ அப்ப ரிசப்ஷனுக்கு பிளான் பண்ற நேரத்துல தல தீபாவளியே வந்துரும் போல இருக்கே. ஆமால. அப்போ ரிசப்ஷனையும் தல தீபாவளியும் ரெண்டும் சேர்த்தே வச்சிடலாம். கரெக்டா நீ? அப்ப தல தீபாவளினா சீர் செய்யணும், பிறந்த வீட்டுக்கு போகணும், அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும், எல்லாம் ஒரே நேரத்துல ஆமக்கலம் பண்ணிடலாமே. அண்ணா, உனக்கு தல தீபாவளி கொண்டாட அம்மா பிளான் பண்ணிட்டாங்க. டேய், உங்களுக்கு இது தல தீபாவளி தான்டா. ஏண்டா? டபுள் தமாக்கா கொண்டாட்டம் தான். இப்ப எல்லாரும் சாப்பிடலாம். தேவி, முதல்ல அம்மாக்கு சாம்பார் ஊத்து. ஐயோ அண்ணி, நல்ல வேலை உங்களுக்கு பிடிச்ச காஞ்சிபுர பட்டுப்புடவை மேல ஊத்தல. தேவி, என்ன இப்படி பண்ணிட்ட? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ண வேண்டாமா? சாரி, டென்ஷன்ல வேகமா வந்தப்போ. உன் டென்ஷனையும் இந்த சாப்பாட்டையும் குப்பை தொட்டில போடு. நான்சென்ஸ். அம்மா, ஒரு நிமிஷமா நில்லுங்கம்மா. தகுதி தராதரம் இல்லாதவளை எல்லாம் கூட்டிட்டு வந்து கோபுரத்துல உட்கார வச்சா இப்படிதான் நடக்கும். இப்ப என்ன? என்னம்மா, நீ சாப்பிடலையா? பசி இல்லையா இல்ல ருசி இல்லையா? நிம்மதி இல்ல. அது இனிமேல இருக்கிறது ரொம்ப கஷ்டமா? ஏற்காட்டுல நம்ம பிளானுக்கு எடுத்து நாசம் பண்ணவள நீ நல்லா வச்சு செய்யறமா? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இவள அப்படியே கொட்டிக்கிட்டே தட்டிக்கிட்டே இருக்கணும்டி. அன்னைக்கு மட்டும் ஏற்காட்டுல நம்ம பிளான் நடந்திருந்தா இன்னைக்கு கண்ட கருமத்தை எல்லாம் நம்ம கண்ணால பார்க்க வேண்டி வந்திருக்குமா? எல்லாம் இந்த சத்தியவால தான் கெட்டு போச்சு. இவள நான் சும்மாவே விட மாட்டேன்டி. அதுக்குள்ளலாம் அழாத. ஆமா, இன்னும் நிறைய கண்ணீர் ஸ்டாக் தேவைப்படும். ஏய் வாடி, நம்ம ஆன்லைன்ல நல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். வா.